வணக்கம் சைலேஷ். வணக்கம். How was your day? ஃபைன். Fine. ஏய், ஓகே. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்? தெரியலையே. தெரியல. ஸோ ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று இருக்குது, நான் ஓனாக ரெடி பண்ண ஃபார்முலா சொல்லிக்கலாமே. என்ன அப்படியா? ஃபார்முலா அப்படின்னா ஆ. எஃபிஎம். எஃப்பிஎம். ம் ஆ. இல்லை, என்னது? பிஎஃப்எம், எம்பிஎஃப் எப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மூணு எழுத்து ம். எப்படி சொன்னால் நல்லா இருக்குன்னு தெரில. எம்ஆர்எஃப் மாதிரி எம்பிஎஃப் நல்லா இருக்குல்ல, எம்பிஎஃப் வச்சுக்கலாம். சரி. ஸோ இந்த எம்பிஎஃப்னா என்ன அப்படின்னா மென்டல், ஃபிசிக்கல், ஃபினான்ஷியல். ஆ. ஸோ ஒருத்தருக்கும் இந்த மூணில் எந்த லெவலுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஸோ மென்டல் ஓகே. அப்படின்றப்ப எந்த அளவுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியோடு இருக்காங்க, எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியுது அப்படின்றத வச்சு அந்த மென்டல் கெப்பாசிட்டிக்கு மார்க் போட்டுக்கணும் அவங்களே. ஆ. இப்போ ஒரு கோவப்படுற சூழல்ல கோவப்படுறது எல்லாரும் பண்ணுறது தான். ம். பட் அது ஏன், அப்படி எதுக்கு அப்படி யோசிக்கிறது தான் எல்லாரும் பண்ண முடியாத விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அந்த மென்டல் கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணிக்கணும். நம்ம எந்த லெவலுக்கு இருக்கோம், இன்னும் நம்ம எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு. ரெண்டாவது ஃபிசிக்கல். ஸோ மேல் ஆர் ஃபீமேல் யாராக இருந்தாலும் தங்களோட உடல் ஆரோக்கியத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி காலகட்டத்தில் ஃபிசிக்கல் ஹெல்த்தை பற்றி யாரும் பெருசாக கன்சிடரே கொடுக்கறதில்ல. போகிற போக்க இஷ்டத்தை கிடைச்சத சாப்பிட்றாங்க. சின்ன சின்ன விஷயம் கூட டாக்டருக்கு போயிடுறாங்க. ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணி பார்க்கறதில்ல. ஹோம் ரெமெடி இருக்குன்றதே இருக்குன்னு தெரிஞ்சவன் ட்ரை பண்ணுவான், இருக்குன்னே தெரியறதில்ல. ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்குது. ஸோ உணவு பழக்க முறைகள், உணவே மருந்துலாம் சொல்லியும் அது டாக்டர்கிட்டலாம் யார் போறா? இவங்க தான் டாக்டர் ஆயிட்டாங்களே இத்தனை வருஷத்துல. டாக்டர்கிட்ட போய் போய் யாரு? இந்த பிரச்சனைக்கா இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடு அப்படின்ட்டு இங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க, அதான், உருவாயிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்கிறது சேர்த்து வச்சு கெடுக்கிறது. பட் ஹோம் ரெமெடி, ஃபுட்டில் ஹோம் ரெமெடி நிறையா இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம 10th டீச்சர் அவங்க ஹஸ்பண்டுக்கு கிட்னியில் கல் இருந்துச்சு. அவங்க இந்த வாழைத்தண்டு சாறு, அப்புறம் முள்ளங்கி, இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகளாக கொடுத்து அவர் யூரின் போகிறப்ப அந்த கல் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க கிளாஸில். அவனுக்கு ஞாபகம் இருக்கா தெரில, வளர்மதின்னு சொல்லி அந்த மிஸ் பேர். ஸோ கிட்னி ஸ்டோனுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். பட் ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு மற்றபடி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சரி பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு உடலை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வச்சுக்கிறது ஒன்று, நல்லதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது வேறு. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுறது நல்ல விஷயம். பட் உடம்புக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுதும் அப்படின்னா ஏற்படும். பட் இது வளர்ச்சியை கொடுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ். அந்த விதமான ஸ்ட்ரெஸ் உடம்பு பாதிக்க செய்யும். பட் இந்த டிஃப்ரென்ஸே தெரியாமல் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு இதை கெடுத்து விட்றாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, புரிஞ்சிக்கவும் மாட்டுறாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு, அவங்க எப்படி இருக்காங்க, எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி சில பர்சனலாக ஒருத்தருக்கு இது மாறும். அவங்க உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க எந்த விஷயத்தை கவனிக்காமல் விட்டுறாங்கன்றதை மெஷர் பண்ணி அவங்களுக்கான மார்க் அவங்க போட்டுக்கணும். மூணாவது ஃபினான்ஷியல். இது மோஸ்ட்லி மூணுமே எல்லாருக்கும் இருக்கும். மூணாவது முக்கியமாக எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல் மென்டல் கெப்பாசிட்டியை பற்றி கவலைப்படாத ஆட்கள் கூட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை பற்றி கவலைப்படுவாங்க. ஸோ காசே தான் கடவுளடா அப்படின்ற மாதிரி இது ரெண்டுத்துக்கும் அது தலை இது 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 ஒரு விஷயத்துக்கு அது ரெண்டு தலை வணங்கும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு, சாரி, ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ ஃபினான்ஸ் அப்படின்னு வரப்போ காலம் ஃபுல்லாக ஒருத்தங்க வளர்ச்சி சம்பாதிக்கிறாங்க. இது ஆக்டிவ் இன்கமில் வந்துடும். ஸோ வேலைக்கு போனால் வருமானம், வேலை செஞ்சால் காசு அப்படின்றது ஆக்டிவ் இன்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் மோஸ்ட்லி எல்லாம் ஒயிட் காலர் ஜாபில் ஆக்டிவ் இன்கம் சம்பாதிக்க ஆசைப்பட்றாங்க.
எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எலக்ட்ரீஷியனா இருக்காரு. வீட்ல இந்த புது வீடுகளுக்கெல்லாம் ப்ளம்பரிங் ஒர்க் பண்றவங்க. அவங்க வந்து இப்போ பசங்க ஹெல்ப்பருக்காக பசங்க தேடுறாங்க, யாரும் வரமாட்றாங்க. ஏன் அப்புட்ன்னா, இதை விட பெட்டரான ஜாப் கிடைக்கும்னு வெயிட் பண்றாங்களே தவிர, இந்த ஜாப் யாரும் ட்ரை பண்ண கூட முன் வர மாட்றாங்க. சரி, அது வரை வெயிட் பண்ற நேரம் ட்ரை பண்ண கூட யாரும் ட்ரை பண்ண மாட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஸை ஒரு நல்ல இடத்துல இருந்தால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. நல்ல வேலையே கிடைச்சாலும் ஒரு லைஃப் வருமானம் தேவை எது வரை இருக்கோ அது வரை வேலைக்கு போகணும். ஸோ இந்த வேலைக்கு போகிறப்ப ப்ராப்பராக ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ண தெரில அப்படின்னா காலம் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ இதில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒரு பர்டிகுலர் ஏஜில் வந்து அவர் கிடைச்சிருச்சு. ஓகே. 7,500 சம்பளம். எப்போ அரௌண்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். அதே 20 இயர்ஸ் முன்னாடினா 2005 நம்ம பர்த் அந்த ரேஞ்சில். ஸோ அப்போ அவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. 7,500 மாதம் சம்பளம், கேரண்டீடு சம்பளம். அதில் அன்னைக்கு காலகட்டத்தில் குடும்ப செலவு போக ஒரு 500 மீதிப்படுத்தி அன்னைக்கு கோல்டு வாங்கியிருந்தா கூட இன்னைக்கு கோல்டு எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியும். மாதம் 500 சேர்த்து வச்சிருந்தா கூட அன்னைக்கு கோல்டு வந்து ஒரு 3,000 4,000 இருந்துச்சு. 4,000 வச்சுக்கிட்டா கூட இவர் 500 சேர்த்து வச்சா கூட 8 மாதத்துல வந்து 4,000 வந்துடும். ஒரு பவுன் எடுத்துருக்கலாம். ஸோ அப்படி அவர் சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து எடுத்துகிட்டே இருந்தாருன்னா ஒரு பெரிய கார்ப்பை சேர்ந்துருக்கும். அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியே இருந்தாருன்னா ஒரு எஸ்ஐபி ஒன்று போட்டிருக்காரு அப்படின்னா எவ்வளோ கார்பஸ் வரும் எனக்கு கரெக்டாக கால்குலேட்டர் போட்டு சொல்கிறேனே. ஸோ மந்த்லி வந்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு 500 போகிறதா நான் கணக்கு வைக்கிறேன். க்ரோத் வந்து 10% வைக்கிறேன். வருஷம் மார்க்கெட் 10, அந்த டைமில் மார்க்கெட் நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு. இன்னைக்கு தான் 10-12 நார்மல் ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் டெவலப் ஆன காலகட்டத்தில் நல்ல மார்க்கெட்டில், ஏன்னா மார்க்கெட் சரிவையை பார்த்துட்டு மேலே வரப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் வந்து நான் 10% க்ரோத் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கிறேன். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2025 20 இயர்ஸ்னு வச்சுக்கிறேன். 2005 இப்போ இது வரை அவர் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தா அப்படின்னா 12 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. 100 12 லட்சம் கிடைச்சிருக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 2,62,000 26 லட்சத்தி இல்லை 120 262 டெவலப் ஆகிருக்கும். இது எங்கேயும் மிஸ் ஆகுது, ஏதோ விஷயம் மிஸ் ஆகுது. இது இவ்வளோ கம்மியாக இருக்காது, எவ்வளவுதான் இருக்கும். மந்த்லி 500 போடுறேன். ஓகே, மந்த்லி 500 போட்டால் இந்த ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்கும். இப்போ வந்து 3,82,848 டோட்டலாக அவர் இன்வெஸ்ட் பண்ணது க்ரோத் ஆனது எல்லாம் சேர்த்து இங்கே இருக்குது. அங்கேருந்து இதுவரை 10% அப்படின்னு வச்சப்ப இதே 25 வருஷம் போடுறப்ப அது 6,68,000 மாறிடுச்சு. மாதம் 500 போடுறது. இன்னைக்கு அவருக்கு சம்பளம் ஏறிடுச்சு. சம்பளம் ஏறுறதா நான் உள்ள கொண்டே வரல. அவர் 7,500 சம்பளம் வாங்கினாரு, இன்னைக்கு 20-30 வாங்கிட்டு இருக்காரு. பட் நான் அதே 500 கான்ஸ்டண்டா கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு அரௌண்ட் 45 வயசு அவருக்கு இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம், அப்ப 30 வருஷத்துக்கு போடுறேன். 30 வருஷத்துக்கு போட்டா 11,39,000 இருக்கு. இதுல வருஷம் இப்ப அந்த வருமானம் அதிகமாகுது இல்லையா, அதையும் உள்ள கொண்டு வருவோம். ஸ்டார்டிங் அமௌண்ட் 500, ரிட்டர்ன்ஸ் 10%. வருஷம் அவர் வந்து 10% சேர்த்துறாரு. ஃபர்ஸ்ட் வருஷம் 500 போறாரு, அடுத்து 550, அப்படி சேர்த்து 50-50 சேர்த்து 10-10%.
சேர்த்துட்டு வராருன்னு கணக்கு ம், வச்சுக்குவோம். இன்னைக்கு ம், வருஷப்படி 20 வருஷத்துக்கு போத்தோம் அப்படின்னா 8 லட்ச ரூபா இருந்திருக்கும். எல்லாம் சேர்த்தி அவர் இன்வெஸ்ட் பண்ணது 3,43,000, ப்ராஃபிட் 4,63,000 ரூபா, டோட்டலாக 8 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். இதே 20 வருஷத்துக்கு தான். இதை ம், 30 மாத்துறப்ப 9 லட்சம், 9,86,000 இன்வெஸ்டே பண்ணியிருப்பாரு. வருஷம் வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறப்ப கடைசியாக ஃபைனலாக டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது இவர் இன்வெஸ்ட் பண்ணது க்ரோத் எல்லாம் சேர்த்து 32 லட்சம் கிடச்சிருக்கும் 30 வருஷம் கழிச்சு. ம், இப்போ இவர் டபுள் டபுளாக, அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் 500, ரெண்டாவது வருஷம் 1000, மூணாவது வருஷம் 1500 அப்படி பண்ணிட்டே வந்திருந்தான்னா இது எங்கேயோ போயிடும். நான் 50% கொடுக்கல, ம், 10% கொடுத்துருந்தேன். ம், ஸோ வருமானம் 10% ஏறி இருக்காது. 7,500, 10,000 அப்படி ஏறி இருக்கும். ம், ஸோ நான் அது ரிட்டர்ன்ஸும் 10% தான் கொடுத்தேன். 12% ரிட்டர்ன்ஸாக வச்சோம் அப்படின்னா அதே அமௌண்ட்டு 500 ரூபா மாதம் போடுறாரு, 10% இன்க்ரீஸ் பண்ணுறாரு, வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஆனால் ரிட்டர்ன் ம், மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸு 12% இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் 44 லட்சம் ஆயிடுச்சு. ம், 40 வருஷம் ஆச்சு அப்படின்னா 1,75,00,000. ம், அதாவது இவர் தன்னோட அந்த 25 சம்திங் ஆரம்பிச்சிருப்பாரு. ஐ மீன் இப்போ 2005ன்னு வச்சுக்கோமே, 2005லேருந்து 40 வருஷத்துக்கு அவர் பண்ணிட்டாருன்னா மாதம் மாதம் 500 ரூபா, ம், வருஷம் வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராரு. 500, அடுத்த ம், வருஷம் 550, 505, 50, 10%னா 5 தானே வரும், 5 ரூபா கரெக்டா? ம், ஏய், அது 1% மேன், 10%னா 500 ரூபாய்க்கு 10% 50 கரெக்டா? அப்போ ரெண்டாவது வருஷம் 550 ரூபா போட்டிருப்பாரு. மூணாவது வருஷம் இந்த 550க்கு 10%, அப்போ 50 ரூபாய்க்கு 10% 5 ரூபா, 605 ரூபா வந்திருக்கும். இப்படி 10% சேர்த்தி 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 வருஷம் வருஷம் அதிகப்படுத்திட்டே வராரு. அப்படி பண்ணால் 40 வருஷம், அதாவது இப்போ 20 வருஷம் முடிஞ்சிருக்கு. அடுத்து ம், 2045ல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் ம். 1,75,00,000. என்ன சொல்றீங்க பாருங்க. ம், மார்க்கெட்டு 10% க்ரோ ஆகியிருக்கு. 500 ரூபா தான் போட ஆரம்பித்து 10% க்ரோத் பண்ணிட்டு வராரு. 1,00,00,000. ம், 40 வருஷம் வேணாம்ப்பா, 20 வருஷமே வச்சுக்கலாம். ம். இன்னைக்கு நிலவரப்படி என்ன அப்படின்னா இருக்கும்? அதுல பாதின்னு வச்சுக்க வேண்டியதான். 9,94,000 இருந்திருக்கும் கையில். ம், ஏன்னா 1,75,00,000 எங்கே இருக்குது, 9 லட்சம் எங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங். ஷேர் கண்டிப்பா. மார்க்கெட்டில் ம், டைம் ஆக தான் அந்த அமௌண்ட்டு அந்த வட்டி உள்ளே சேர்ந்து அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிறப்ப வட்டியும் அசலாக மாறிடும். அந்த ஒரு ம், வருஷம் வட்டி கொடுப்பானுங்க, அந்த வட்டி அடுத்த வருஷம் வரப்போ அசல் கூட சேர்ந்துடும். அப்படி அசல் ம், கூட சேர்ந்து 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 வட்டியும் உள்ளே போக இப்படியே காம்பவுண்ட் ஆகிட்டே வரும். ம், ஸோ இது டைம் எவ்வளோ, இப்போ நமக்கு 23 வயசு, 23 ம், வயசில் நான் இப்போ 10,000 ரூபா போட ஆரம்பிச்சிட்டேன். ம், ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா போட்டுட்ருக்கேன். ம், 10% ரிட்டர்ன்ஸ்னு வச்சுக்குவோம். ம், என்னோட 45வது வயசு அப்படின்னா இன்னும் எனக்கு எத்தனை வயசு இருக்குது? இந்தாண்ட ஒரு 2, அந்தாண்ட ஒரு 20 போட்டால் 45 தொற்றும். என்னோட 45 வயசுக்கு எனக்கு டோட்டலாக நான் 85 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ப்ராஃபிட்டு ம், 1,30,00,000 கிடச்சிருக்கும். டோட்டல் ம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,15,82,987 ரூபா இருந்திருக்கும். ஓகே. ஸோ நான் வருஷம் வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதுவும் ஒரு க்ரைட்டீரியா. அந்த ம், 10% எடுத்துடலாம், நான் வெறும் மாதம் 10,000 மட்டும் போடுறேன். ம். மார்க்கெட்டு 10% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா ம், இல்லை அது வேறு கேல்குலேட்டரில் போடணும், இதில் போடக்கூடாது. ஏன்னா ரெண்டும் வேறு வேறு கேல்குலேட்டர், இதில் போடுறது அதில் காட்டாது.
டியூரேஷன் 22 வருஷம், அமௌண்ட்டு 10,000, ரிட்டர்னு 10%. ஸோ நான் போடுறது மாதம் 10,000 போடுறேன், 22 வருஷத்துக்கு போடுறேன். நான் எதிர்பார்க்குற ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படின்னா 10% மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். இந்த க்ரைட்டீரியாவில் 96,11,169 ரூபா எனக்கு கிடச்சிருக்கும். இது சாரி, மொத்தம் கிடைக்கிற தொகை 96,10,000 மொத்தம் கிடைக்கிற தொகை. நான் இன்வெஸ்ட் பண்ணது 26,40,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். ரிட்டர்ன்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு கிடைச்சது 69,71,169 ரூபா எனக்கு கிடைச்சிருக்கிறது. ரெண்டும் சேர்த்தி 96,11,169 ரூபா. 22 வருஷத்துல 45 வயசுல. இப்ப ஒரு வருஷமா சேர்த்துக்கிட்டே வருவோம். 22 நான் 23 மாத்திட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு கிடைச்சிருக்க டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,43,43,990 ரூபா. 1 இயரில் நம்ம க்ரோத் 23 வயசு வரையும் நான் 10,000 மாதம் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வர அமௌண்ட்டு 46வது வயசில் 1,13,00,000. இப்போ அடுத்து 24 வருஷம் அப்படின்னு போட்டோம்னா 1,27,00,000, 25, 1,42,00,000. இப்படியே 30க்கு போயிட்டோம் அப்படின்னா 30 வயசில் 2,45,00,000. இன்னைக்கு 22 ப்ளஸ் ஒரு 30, 23 நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 23 கம்ப்ளீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 23 + 30 வருஷம் போட்டிருக்கேன். அப்போ 53 வயசில் என்கிட்ட 2,45,00,000 இருந்திருக்கும். இந்த மாதம் 10,000 மட்டும் இன்க்ரீஸே பண்ணல, ஸ்டெப் அப்பே பண்ணல அப்படின்னா வருமானம் வளர்றப்ப இந்த 10,000 ஒரு 15,000 இல்லை 12,000 அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் இன்னும் வேற மாதிரி போய் முடியும். கண்டிப்பா. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ ஆச்சு, 53 வயசுல இந்த ரிட்டர்ன்ஸ். இன்னொரு 7 வருஷம், 60 வயசா மேக்ஸிமம், 63 வயசுல இருப்போன்னு போட்டிருக்கு இல்லையா, ஒரு 7 வருஷம் சேர்த்தி 37க்கு போடுறேன். இந்த கால்குலேட்டர் லிமிட்டே 30 வருஷம் கொடுத்துருக்கான். 30 மேலே போட முடியல. அவன் லிமிட் 30 வயசு தான் நீ இன்வெஸ்ட் பண்ணது, இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகே, 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாலே எனக்கு வந்து 2,45,000, சரி 2,45,000, 2,45,00,000 வந்து க்ரோ ஆகியிருக்கு டோட்டலாக நான் இன்வெஸ்ட் பண்ணது ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சேர்த்தி. இந்த அமௌண்ட்டை நான் பேங்க்கில் வச்சு அகேன்ஸ்டாக லோன் வாங்கலாம். இப்போ இல்லை, நான் ஒரு குறிப்பிட்ட காலம், இப்போ பாதிலே ஒரு 30 வயசுல 35 வயசுலேயே எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா இதை கொலாட்டரலாக வச்சு நான் லோன் வாங்கலாம். யூஸ் பண்ணால் திருப்பி கட்டிடலாம். இல்லை அப்படின்னா நான் மெச்சூர் இந்த காலகட்டத்தில் 53 வயசில் இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா டேக்ஸ் எல்லாம் போக எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி வரும். 45 லட்சம் டேக்ஸில் போனால் கூட 2 கோடியோ 1.5 கோடியோ வரும். அந்த 1.5 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்டபிள்யூபியாக மாற்றி விட்டேன் அப்படின்னா அதுவும் கால்குலேட்டரை போட்டுருவோம். எஸ்டபிள்யூபின்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ மாதம் மாதம் நம்ம காசு எடுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம். ஸோ பிரின்சிபலாக ஒரு அமௌண்ட் போடுறோம், நம்ம என்கிட்ட இருக்க போகிறது 1.5 கோடி. அதுக்கு 95 லட்சம் நான் டேக்ஸாகவே கட்டிடுறேன்னு விட்டுறேன். ஒரு 1.5, 1,500, 15,000, 1.5 லட்சம், 15 லட்சம், 1.5 கோடி, டோட்டலாக 1.5 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன். மாதம் நான் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 32,000 எடுக்கிறேன். மார்க்கெட்டு எப்பயும் போல் 10% பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணுறேன். எத்தனை வருஷத்துக்கு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 16 வருஷத்துக்கு, 53 வயசுல இருந்து 16 வருஷத்துக்கு எடுக்கிறதா போடுறேன். ஸோ நான் எடுத்தது மொத்தமாக 61,44,000 எடுத்திருப்பேன். எனக்கு கிடைச்சது 4,97,00,000 எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். மொத்தமாக சேர்த்தி 5,86,00,000 பேலன்ஸ் இருக்கும். நான் உள்ள கொடுத்தது 1.5 கோடி, நான் எடுத்தது 61 லட்சம்.
டெவலப் ஆனது 4,97,00,000. இப்போ டோட்டல் அமௌண்ட் மீதி நான் அந்த 16 வருஷம் முடியிறப்ப அக்கௌண்ட்டில் இருக்கிற மீதி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,86,00,000. ஸோ சின்ன அமௌண்ட்டை பெருசாக்குது எஸ்ஐபி. மாதம் மாதம் கண்டினியூஸாக கண்ணை மூடிக்கிட்டு போட்டுகிட்டே இருக்கணும். திறமை இருக்கு முடியும் அப்படின்னா ஸ்டெப் அப் பண்ணலாம். இல்லையா நம்ம அப்படி ஸ்டெப் அப்லாம் வருஷம் வருஷம் பண்ண முடியாது அப்படின்னா 3 மாதத்துக்கு மீன் மந்த்து ஸ்டெப் அப் பண்ண முடியாது. இப்போனா 1000 ஸ்டார்ட் பண்ணுற, அடுத்து 1100, அடுத்து 1200, 1300 அப்படியே கொண்டு போக முடியும்னா கொண்டு போகலாம். இல்லையா வருஷத்துக்கு ஒருக்கா வருஷம் 1000 ரூபா, 2வது வருஷம் 1100, 3வது 1200 அப்படி கொண்டு போகலாம். அப்படியும் இல்லையா ஃபஸ்ட்டு வருஷம் 1000 போட்டு வர 12 மாதம், அடுத்து 2வது வருஷத்தில் உன்ட்டு எக்ஸ்ட்ரா காசு வந்துச்சு அப்படின்னா போனஸ் கீனஸ் கிடச்சிதுன்னா அந்த போனஸை நீ மேனுவலாக ஆட் பண்ணி விட்டுற. எஸ்ஐபியில் மாதம் மாதம் காசு உள்ள எடுத்துப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிரும். நீ மேனுவலாக கையில் இருக்கிற காசை வந்து கை எக்ஸ்ட்ரா இருக்கிறப்ப போட்டு விட்ற, போடலாம். அதுவும் உள்ள கணக்கில் சேரும். இப்படி 30 வருஷத்துக்கு நீ ஃபாலோ பண்ணிட்ட அப்படின்னா உன்கிட்ட க்ரோரில் இருக்கும் பணம். அதை சாமர்த்தியமாக டேக்ஸை இவேட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. மீன் சில இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டேக்ஸ் வந்து ரிடம்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இதை கொஞ்சம் பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் டேக்ஸ் குறையும். அப்படியே டேக்ஸ் கட்டுறோம்ப்பா கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டுறோம் வச்சே கூட மீதி உன்ட்ட அந்த 1.5 crore இருக்கும். அதை கொண்டு போயிட்டு நீ அப்படியே ஒரு எஸ்டபிள்யூபி பிளானில் போட்டுட்ட அப்படின்னா 4% எடுக்கலாம். அதாவது 1.5 கோடியில் 4% எவ்வளவு? இது அவர் அமெரிக்காவோட ஒரு இது. அமெரிக்காவில் அவன் எஸ்டபிள்யூபியில் 4% எடுக்கிறது நல்லது. அப்போ தான் அவனோட இனிஷியல் க்ரோ ஆகுன்றது அவன் கணக்கு. இந்தியாவோட பொருளாதாரத்துக்கு நீ 6 to 8% வரை எடுத்துக்கலாம். மந்த்து நீ எடுக்கிற பணம் எஸ்டபிள்யூபியில் 1.5 கோடிக்கு -4%னா சாரி மைனஸ் வராது, +4% போடுவோம். 6 லட்ச ரூபா 4% தான் உனக்கு மாதம் வருது. 6 லட்ச ரூபா 100,000 10,000 லேக். மார்க்கெட் 10% க்ரோ ஆகுது, நீ 4% எடுக்கிற. இந்த 6 லட்ச ரூபான்றது டிவைட் பை 12. ஏன்னா 12 மாதத்தையும் செலவு பண்ண போகிறேன். அப்போ ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா கிடைக்குது 4% எடுக்கிறப்பயே. அந்த 10ல் மீதி 6% போய் இனிஷியல் கூட உக்காந்திக்கும். அப்போ 1.5 கோடிக்கு 10% அப்படின்றது 100,000 lakh 10 lakh crore. ப்ளஸ் 10% போட்டேன். 10%ன்றது 6.5 கோடி. 6.5 கோடி இல்லை, இது 65 லட்சம். 10%ன்றது 65 லட்சம் வருது. இது தனியாக காட்டுறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா? இன்ட்டு 10% மேலே காட்ட மாட்டேங்குது, கீழே தான் காட்டுது. 100,000 10,000 இன்னும் இப்படியே கணக்கு போடுவோமே. 1 கோடிக்குனா 10 லட்சம் தான் 1 கோடி. 15 லட்சம்ப்பா 10%னா 1.5 கோடிக்கு. நம்மளே கணக்கு போட்டுக்கலாம், கேல்குலேட் பயன்படுத்த தெரியல. ஸோ மார்க்கெட் க்ரோ ஆகுறது 15 லட்சம் க்ரோ ஆகுது. அதில் 4% அப்படின்னா உனக்கு 6 லட்சம் கிடைக்குது வருஷம். 6 லட்சத்தை நீ மாதத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா உனக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா கிடைக்குது. 53 வயசில் 50,000 ரூபா கைக்கு வரும். அப்படியே அது பாட்டு க்ரோ. நீ 6 லட்சம் எடுத்தீங்கன்னா 15 லட்சத்தில் 6 போச்சுன்னா மீதி 9 லட்சம் போய் இன்சியல் கூட சேர்ந்துடும். 1.5 கோடி ப்ளஸ் 1 கோடியே 59 லட்சமாக மாறிடும். அடுத்த வருஷத்துக்கு இந்த 1 கோடியே 59 லட்சத்துக்கு தான் உனக்கு 10% கிடைக்கும். அதில் 6 லட்சம் போனால் மீதி அந்த 9 லட்சத்து சில்லற அப்படியே உள்ளே சேர்ந்துக்கும். இப்படி அடுத்து நீ இருக்கிற வரை இந்த அமௌண்ட் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நீ எடுக்கிற 4% போக மீதி போய் இனிஷியலில் சேர்ந்துடும். அந்த இனிஷியல் க்ரோ ஆகும், 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதில் நீ 4 எடுப்ப, மீதி 10ல் 4 எடுப்ப, மீதி 6 உள்ளே போய் சேர்ந்துக்கும்.
இப்படி நீ இருக்கிற வரை சேரும். அதுக்கப்புறம் அப்படியே இது வந்து உன் ஃபேமிலிக்கு போயிடும். ம். இது எஸ்ஐபி. மியூச்சுவல் ஃபண்ட் தான் எஸ்ஐபி. மியூச்சுவல் ஃபண்டுன்றது தான் பேர். அதுக்குள்ளார நீ வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்ற ஒரு ரூலை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற. அடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ம். முடிச்சுட்டு எஸ்டபிள்யூபின்ற ஒரு ரூல் மூலிமா பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுற. இது ஒன்று. ம். இப்போ இது மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு பார்க்க தேவையில்ல. பட் இருந்தாலும் மார்க்கெட் இறங்குச்சுன்னா ஏறுற வரையும் நீ பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் நீ இன்வெஸ்ட் பண்ண நிறுத்தக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏறுனாலும் இன்வெஸ்ட் பண்ணணும், இறங்குனாலும் இன்வெஸ்ட் பண்ணணும், நிறுத்தக்கூடாது. ஆனால் இது கொஞ்சம் முன்ன பின்ன. ஏன்னா க்ரோத்துக்கு வந்து இவ்வளோ டைம் ஆகுதுல்ல, 30 வருஷம் ஆகுதுல்ல. யாருக்கு பொறுமை இருக்குது 30 வருஷத்துக்கு? ம். ஸோ பொறுமை இல்லை. அப்போ சீக்கிரமாக படணும் அப்படின்னா ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஒரு பக்கெட்டில் ஒரு 4-5 கம்பெனியை உள்ள தூக்கி போட்டுட்டு நீ கொடுக்குற 10,000 அந்த 4-5 கம்பெனி மேலேயும் ஈக்குவல் அமௌண்ட்டில் அந்த கம்பெனிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூக்கு ஏற்ற ரேஷியோவில் அந்த 10,000 பிரிஞ்சு போய் உக்காந்திக்கும். இதுக்கு பேர் மியூச்சுவல் ம். ஃபண்டு. ஒரு பக்கெட்டில் என் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். பட் ம். ஈக்விட்டின்றது ஒரு டாட்டா, டிசிஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஷேரை மட்டும் நீ வாங்குற அப்படின்னா அது பேர் ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட கம்பெனி ஷேரை மட்டும் வாங்குறப்ப. பக்கெட் ஆஃப் கம்பெனிஸ் ம். வாங்கினா அது மியூச்சுவல் ஃபண்டு. ம். பர்டிகுலர் கம்பெனி வாங்குற அப்படின்னா நீ ஒரு ஷேர் வாங்கினா கூட நீ அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டரில் நீயும் ஒருத்தன். அப்போ அந்த கம்பெனி வைக்கிற மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீ அட்டன் பண்ணலாம். நீ பண்ணினா ஓ. கம்பெனி எந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் அதில் சொல்லுவாங்க. அதை பொறுத்து நீ ஷேரை வச்சுக்கலாமா, விற்கலாமா, இன்னும் கொஞ்சம் ஷேர் வாங்கலாமான்னா நீ முடிவு பண்ணலாம். இதெல்லாம் ரெகுலராக ம். ஃபாலோ பண்ணால் தான் ஒரு நல்ல ஈக்விட்டி பேஸ்டு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண முடியும். பட் இதுக்கிட்ட ம். உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எஸ்ஐபிக்கு டைம் ஓகே. ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, போகிற போக்கில் பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டாவது, ம். ஈக்விட்டியை விட எஸ்ஐபி ரிஸ்க் கம்மி, டென்ஷன் கம்மி. ம். ஆனால் ரெண்டுத்துலேயுமே ரிஸ்க் இருக்கிற இருக்குது. பட் இதை விட இது கம்மி. இது 100% ரிஸ்க்குனா இது ஒரு 20% ரிஸ்க்கு. இதை விட சேஃபாக இருக்க ம். ஒரு விஷயம்தான் பாண்ட். ஸோ பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் கொடுப்பாங்க, ப்ரைவேட்டும் கொடுப்பாங்க. முதல்ல பாண்டுனா பத்திரம், கடன் பத்திரம். ஒரு கம்பெனி அது கவர்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, காசு இல்லை, காசு வேணும், மக்கள்கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு காசு கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இல்லை இத்தனை மாதம் கழிச்சு உங்களுக்கு உங்கள் காசை கொடுத்துட்றேன், அது வரைக்கும் நான் இத்தனை பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு நம்மகிட்ட இந்த அக்ரிமெண்ட்டை கொடுத்துருவாங்க, நம்ம காசை கொடுத்துருவோம். ஸோ இது வந்து ஸ்டேபிளாக பார்த்தீங்கன்னா 9-10% வட்டி கொடுக்குற ஆட்கள் இருக்காங்க, கம்பெனிஸ் இருக்குது. செக்யூரான கம்பெனி அப்படின்னு அதில் செக்யூர்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீ வாங்குறப்ப. அது செக்யூர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கம்பெனி ஏதோ ஒரு அசட்டை அடமானமாக வச்சுட்டு தான் இந்த மக்கள்கிட்ட கடன் வாங்குறாங்க. நான் இந்த கம்பெனியால் திருப்பி ம். கடனை கொடுக்க முடியல அப்படின்னா அந்த அசட்டை விற்றுட்டு கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த காசை கொடுத்துரும். ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர், அப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சம்திங், சீனியர் ஒன்று இருக்கா, ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரி பேர் மறந்துருச்சு. இந்த சீனியர்னு ம். கேட்டகரிக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொலாட்ரலை வச்சு கடன் வாங்குற ஒரு கம்பெனி சொதப்பிட்டாங்க அப்படின்னா அந்த அசட்டை விற்று ஃபஸ்ட்டு எடுக்கிற பணத்தை ஃபஸ்ட்டு இந்த சீனியர் அப்படின்ற கேட்டகரியில் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ம். ரிமைனிங் இருக்க பணத்தை தான் ரிமைனிங் இருக்கிற பணம் இல்லாட்டி இல்லை, அப்படி இருக்கிற பணத்தை மட்டும்தான் இந்த ரெண்டாவது கேட்டகரியில் இருக்க மக்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் ஏன் இதில் என்ன இது நியாயமே இல்லைன்னு பார்த்தா உனக்கு கிடைக்கிற ம். வட்டி சதவீதம் வந்து அவங்களுக்கு கம்மி. சீனியர்ன்ற ஆட்களுக்கு 10% 11 அதிகபட்சம் 11% கூட வட்டி. பட் இந்த ஓ. செகண்ட் கேட்டகரி பீப்புளுக்கு 12% 13% கூட வட்டி கொடுக்குறாங்க, மந்த் கொடுக்குறது. ஸோ மந்த் அதிகமாக ம். கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பல்காக செட்டில்மெண்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு சீனியர்ஸ் எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு மீதி இருந்தால் தான் இவங்களுக்கு கொடுக்கறது. ம். ரெண்டாவது, இந்த செக்யூர்டுன்னு ஒரு வார்த்தை.
ஒரு கம்பெனி அசட் வச்சு கடன் வாங்கியிருக்கான். ஸோ சொதப்புச்சுன்னா அசட்டை விற்று காசு கொடுத்துருவாங்க. நீ ம் மாதம் மாதம் வட்டி வாங்கிக்கிறியா, 3 மாதம் ஒருக்கா வட்டி வாங்கிக்கிறியா, 6 மாதம் ஒருக்கா வாங்கிக்கிறியா, வருஷம் வருஷம் வாங்கிக்கிறியா, நீ முடிவு பண்ணிக்கலாம். இது எஸ்ஐபி ம் மாதிரி 30 வருஷம் 40 வருஷம் போடணும் அவசியம் கிடையாது. ம் 3 வருஷம் 4 வருஷம் அதிகபட்சம் 3 வருஷம் தான். அதுக்குள்ள உனக்கு திருப்பி கொடுத்துருவாங்க பணத்தை. ஸோ ம் 1 லட்ச ரூபா கம்பெனிக்கு தேவைன்னா நீ ஒரு பாண்டு வாங்குற 1 லட்சத்துக்கு, அவன் 10% வட்டினா 3 வருஷம், அவன் அந்த மெச்சூரிட்டி பீரியட் 3 வருஷம் அப்படின்னா வருஷம் வருஷம் உனக்கு வந்து 10% 10,000 10,000 10,000 3 வருஷம் கொடுக்குறான். மொத்தம் 30,000 ரூபா. நீ 1 லட்ச ரூபா கொடுத்தினா 10,000 மொத்தம் 30,000 உனக்கு கொடுக்குறான். ம் இதை நீ மாதம் மாதமும் வாங்கிக்கலாம். இந்த 10,000 12 மாதம் டிவைட் பண்ணிக்க, அது மாதம் மாதம் பேமெண்ட்டாகவும் உனக்கு நீ வாங்கிக்கலாம். 3 மாதம் ஒருக்காவும் வாங்கிக்கலாம், 6 மாதம் ஒருக்காவும் வாங்கிக்கலாம், வருஷத்துக்கு ஒருக்காவும் வாங்கிக்கலாம். 3 வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆகுறப்ப நீ போட்ட இனிஷியல் அமௌண்ட்டும் கைக்கு வந்துடும், மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் கைக்கு வந்துடும். வருஷம் வருஷம் போட்டினா இல்லை மந்த் மந்த் ம் போட்டினா மெச்சூரிட்டி அமௌண்ட் கைக்கு வந்துடும். மீன் அந்த இன்ட்ரெஸ்ட் கைக்கு வந்துடும் மாதம் மாதம். நீ ம் இன்வெஸ்ட் பண்ண மொத்த இனிஷியல் தொகை மட்டும் அந்த மெச்சூரிட்டி ஆகிறப்ப கைக்கு வரும். இதுதான் பேங்க்ல போற எஃப்டி மாதிரி. ம் என்னதான் வெளிய விஷயங்கள் மாறினாலும் சொன்ன ரேட்டு தான். அது ம் எஃப்டி முடியிற வர அந்த ரேட் தான் கொடுப்பாங்க, மாற்ற மாட்டாங்களா? அந்த மாதிரி தான் எங்கேயும். ம் ஆனால் ஒரு விஷயம் ஏன்னா எஃப்டியில் டைம் அதிகம், ஆனால் வட்டி கம்மி. அவன் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் 6% கொடுக்குறான். ம் பெரியவங்களுக்கு 7.25% வரைக்கும் கொடுக்குறான். இன்ஃப்ளேஷன் 7%. ம் இப்போ நீயோ நானும் ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு போய் அதில் போட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு 6% தான் கொடுப்போம். 10 லட்சத்துக்கு 10%னா 1 லட்சம், 6%னா 60,000. 60,000 இன்ட்டு 12 பிரிச்ச அப்படின்னா 5,000 தான் வரும் ஒரு ம் மாதத்துக்கு. இதே 10 லட்சத்தை இங்கே ஏதாவது ஒரு பாண்டில் கொடுக்குறோம், செக்யூர்டு பாண்டில், அதாவது அசட் பேக்கப்டு இருக்க ஒரு செக்யூர்டு பாண்டில் சீனியர் லெவலில் கொடுத்தா கூட, சீனியர் கேட்டகரியில் கொடுத்தா கூட 10 லட்ச ரூபா 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான். 3 வருஷத்துக்கு அப்படின்னா கூட ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா, 3 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா ஆச்சு. ம் அப்போ 1 லட்சத்தை நீ 12 ம் டிவைட் பண்ண அப்படின்னா எவ்வளோ வருது? சொல்லுங்க மேக்ஸ் ஜீனியஸ். அந்த நம்பர்லாம் நான் இல்ல. 8,300 வருது. சரி ஓகே. அதாவது ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லாம சேஃபர்னு சொல்லிட்டு ஒண்ணு போட்டுட்டு இருக்கிறத விட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற இதுவே இருக்குன்னு சொல்ல வரீங்க. இப்போ இது பாண்டு ரொம்ப சேஃபான விஷயம். ஆனால் ம் மினிமம் 10,000 தான் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு மாதம் மாதம் ஒரு மாதம் நீ 10,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா நீ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற பாண்டில்? மாசம் 10,000 எடுக்கணும்னாவா? ம் மாசம் 10,000 எடுக்கணும் அப்படின்னா ஒரு 50 லட்சம். ம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்க, பத்து ம் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்குற பாண்டில் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ வருஷத்துக்கு 10%னா உனக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். ம் 5 லட்சம் டிவைட் பை 12 போட்டினா 41,600 வருது உனக்கு மாதம். ஆ, அப்புறம் 1 10 100 1000 10,000 5 லட்சம் தான் 41,000 வருது. ம் ஸோ 41,000ன்றது இன்னைக்கு ஐ மீன் 50 லட்சம் பணம் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது ம் 3 சரி. வருஷத்துக்கு. இது என்ன அப்போனா ஒரு 50,000 வாழ்க்கையில சம்பாதிச்சுட்டு சரி சரி 50 லட்சம் வாழ்க்கையில சம்பாதிச்சுட்டு இங்க போட்டுட்டோம்னா மாசம் மாசம் வர 42,000 வச்சு வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. முடியும். இதை இது 41,000 என்னப்பா? சிக்கனமாக செலவு பண்ணி அதை மிச்சம் பண்ணி இதை மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கோல்டோ ஷேரோ வாங்கலாம். அப்படி பார்த்தா இன்னைக்கு 50 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்குறதுக்கு கப்புன்னு இதை பண்ணலாம் போலயே. பண்ணலாம். இனிஷியல் இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஐடியா. சொல்றத பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. பட் 50 அப்போ லட்சம் இல்லைல்ல, அதான் மனிதன் சிம்பிள் விஷயம். வாழ்றதுக்கு
ஐயோ, இது இருந்தா போதும் போலயேங்கிற அளவுக்குல இருக்கு. ஏன்னா 3 வருஷம் தான். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பாண்ட்ல நீ இன்வெஸ்ட் பண்ணணும். அதை ஐ மீன் நீ ஓ, சரி வாங்குறப்ப சரி, ஓகே. லைஃப் லாங் இதே பாண்ட் கன்டினியூ ஆகாது. அந்த மெச்சூரிட்டி பீரியட் 3 கொடுத்துருப்பான். வருஷத்துக்கு வாழ்க்கையை ஓட்டலாம். அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பாண்ட் வாங்கிக்கணும். அப்ப அதான் இந்த அந்த 3 வருஷத்துல ஏதாவது பார்த்து வேற எது அடுத்து என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். ரிசர்ச் பண்ண வேண்டியதுதான். இப்ப இந்த 50 லட்சம் நீ கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து 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 வைக்கிற வச்சுக்கோவேன். 3 வருஷத்துக்கு மாசம் 41,000 வருது. ஒரு 10,000 எடுத்து ம், வைக்கிற அப்படின்னா அது ஒரு 3 லட்ச ரூபா ஆகுது. இப்போ அடுத்த டைம் ம், பண்றப்ப 53 லட்சமா பண்ணிடணும். ம், ஸோ இல்லையா அந்த 10,000 எடுத்து வேற ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஷேரோ மியூச்சுவல் ஃபண்டோ வேற ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுக்கணும். ம். ஸோ இப்போ இன்னைக்கு வயசுக்கு நமக்கு இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வயசுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கிடைச்சுன்னா அக்கடான்னு கொண்டு போய் போட்டு வச்சிடணும். மாசம் மாசம் ஆமா. செவனேன்னு வருது. இப்போ டென்ஷன் ஏதாவது ஃபிக்ஸ்டு இன்கம் இது. கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிற ம், மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம். ம். கவர்மெண்ட் ஜாப்ல என்ன அட்வான்டேஜ்? டான்னு டைம் சம்பளம் வந்துடும். நீ வேலை ஆமா, செய்யாத. ப்ரைவேட்டில் தான் போட்டி இருக்கும். கவர்மெண்ட்டில் போட்டியே கிடையாது. வந்தா செய்யணும் ஆமா. அதான். ப்ரொமோஷனுக்கு அடிச்சுக்க தேவையில்ல. சீனியர் டிப்போக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க. வந்து தீரும். ம், ஸோ போய் உக்காந்து சீட்டு தைச்சா கூட போதும், டான்னு டைம் சம்பளம் கிரெடிட் ஆயிரும். அந்த மாதிரி ம், விஷயம் இது. ம், ஸோ எடுத்தோடனே ஒரு பெரிய அமௌண்ட் 50 லட்சம்னு இருக்காது. ஆனால் மாதம் மாதம் 10,000 இல்லை 2 மாதத்துக்கு சேர்த்து 10,000ன்னு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை பாண்டில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வயசுக்கு பிரகாரம் எஸ்ஐபி ரொம்ப மஸ்ட்டு. வாய்ப்பு இருந்து டைம் இருந்தால் ஈக்விட்டியில் தனிப்பட்ட கம்பெனியில் 1-2 ஷேராக வாங்கி வாங்கி வைக்கிறதும் நல்லது. மூணாவது ம், கோல்டு. இப்போ இது 3மே கிரிப்டோ 4மே எப்போ வேணால் விற்றுட்டு காசு ஆக்கிற விஷயம் இல்லை. இது பாண்டு வந்து 3 வருஷம் மெச்சூரிட்டி ஆனால் தான் விற்க முடியும். மற்ற இந்த ம், கிரிப்டோ ஷேரு அப்புறம் கோல்டு 3மே நினைக்கிறப்ப விற்று மாற்றிக்கலாம், கேஷாக ம், மாற்றிக்கலாம். ஸோ இந்த 4மே 4 இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது மஸ்ட்டு. ஒரு ம். இடத்துல மட்டும் ஓவர் ஃபோக்கஸ் பண்ணி சேகரிச்சிட்டோம் அப்படின்னா அது சொதப்புச்சுன்னா மாட்டிக்குவோம். ரியல் எஸ்டேட்டு சொதப்பறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி இல்ல தானே சொல்றீங்க. இல்லைப்பா. இப்போ நான் என்ன சொல்லலாம், இப்போ கோல்டு மட்டும் போட்டிருக்க, திடீர்னு கோல்டு கிராஷ் ஆச்சுன்னா அதை விட்டுரு, பாண்டு வா. பாண்டை விட்டுரு. பாண்டு வந்து ஃபிக்ஸ்டு. ஆனால் விட்டுறேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? ம். நீ அப்ப அதை எல்லாத்தையும் நம்பி பாண்டிலே போடலாம் தானே. இல்லைப்பா. இப்போ உனக்கு growth வேணுமா ஸ்டெபிலிட்டி வேணுமா அதை பொறுத்து இது மாறும்ப்பா. growth ம், வேணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் தான் growth கொடுக்கும். ம், ஆனால் ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா பாண்டு தான். ம், ஸ்டேபிள் இன்கம். இது இங்கே ம், உன்னோட நீ போகிற போனால் க்ரோ ஆகும், இங்கே ஸ்டேபிளாக கொடுக்கும். ம், ஸோ எது உனக்கு வேணுன்றதை பொறுத்து மாற்றிக்கலாம். ஆனால் ம், இது ரெண்டுமே வேணும். ம், அப்போ 40 வயசில் மியூச்சுவல் ஃபண்டில் ஓகே. டேரக்ட் கம்பெனி ஷேர் வாங்குறது ரிஸ்க் அதிகம். ஏன்னா அப்போ உனக்கும் ம், எனக்கும் பசங்க குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க ஹெல்த்து எஜுகேஷன் இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ம், போய் ரிஸ்க்கான ஒரு விஷயத்த வந்து காசை வச்சிருக்க கூடாது. அப்போ ம், ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 1 கோடி 2 கோடியை வந்து நம்ம பாண்டில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அதை மட்டும் ரொட்டேஷன்லேயே ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு 2 ம், வருஷம் முடியிறப்ப ஒரு 50 லட்சத்தை உள்ளே போட்டுடணும். அப்போ ஒன்று ம், மெச்சூர் ஆகுறப்ப ஒன்று புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். இப்படி ம், ரொட்டேஷன்லேயே வச்சுக்கணும். ம், எக்ஸ்ட்ரா வர பணத்தை மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம். ம், ஸோ நம்ம ஒர்க்கோ பிஸ்னஸோ ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ம், பட் சைடில் இந்த இன்கம் தான் வெல்த்தை ஜென்ரேட் பண்ண உதவும். ம், ஸோ டே டு டே ஆக்டிவிட்டிக்காக இதை நம்ம சுரண்டாமல் பாதுகாத்துட்டோம் அப்படின்னா ஒரு 40 வயசு வரையும் இதை பில்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா 40 வயசுக்கு மேலே இதை வச்சு மற்றதை பில்ட் பண்ணிக்கலாம். ம், ஏன்னா 40 வயசுல எப்படியும் அடிச்சு பிடிச்சி ஓட திறமை இருக்கும், ம், தெம்பு இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கிறப்ப அதிகமாக பாண்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்றைக்கி growth தேவை, ம், அதனால் இன்றைக்கி எஸ்ஐபிக்கும் கிரிப்டோக்கும் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 40 வயசுக்கு மேலே ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும் நமக்கு. அப்போ growth-ஐ ம், கான்சன்ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு 70% growth-உம் 30%, இப்போ 10% பாண்டு, அப்புறம் 30%, ஒரு 45 தாண்டி போகிறப்ப 50-50 மாற்றிக்கணும். 50 தொட்ட உடனே பாண்டில் 70%, மற்ற இடத்தையும் சேர்த்து 30% வச்சுக்கணும். 55 தாண்டிட்டா 90 இங்கே 10% வெளியே.
மாற்றிட்டு ம், ரெஸ்ட் மோடுக்கு போயிடணும். ம், இதுதான் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டிக்கு இப்படிலாம் பண்ணலாம். ம், ஸோ ம், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பணத்தை சேர்த்து வைக்கலாம். ஆனால் இதுக்கு நடுவில் தான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும், நிறைய எமோஷனான டிசாஸ்டர்ஸ் வரும். இதை கரெக்டாக மேனேஜ் பண்ண தான் மென்டல் ஸ்டெபிலிட்டி, அந்த மார்க் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை ஸ்ட்ராங் ஹோல்டு பண்ணால் தான், உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டியை க்ரோ பண்ணி ஸ்டேபிள் பண்ண முடியும். ஸோ மூணுமே ம், ஒன்றோட ஒன்று இன்டர்வைண்டான விஷயம். ஸோ மூணுத்தோட ம், இண்டிவிஜுவல் மார்க்கும் டோட்டல் மார்க்கும் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு எதில் லேக் ஆகுறோன்னு பார்த்து அந்த விஷயத்த சரி பண்ணணும். ம், அப்போ தான் எல்லாத்தையுமே தனித்தனி பார்ட்டாக ஹேண்டில் பண்ணி ரன் பண்ண முடியும். ம், ஸோ இன்றைக்கான விஷயம் இந்த எம்பிஎஃப் எப்படி, எம்பிஎஃப்ல இந்த எஃப்பான ஃபினான்ஷியல் மட்டும் எப்படி ஸ்டேபிள் ஆக்கிறது, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ஃபுல் மார்க் கெயின் பண்ணுறதுக்கான பிளான் என்ன, என்னோட பிளான் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ம், ஸோ இது ஒரு பேசிக் தான். இது ரொம்ப டீட்டெயில்டாக போய் டெப்த்தாக எங்கே வாங்கலாம் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லலை. இப்படியான இடங்கள்லாம் இருக்குது. கோல்டு இருக்குது, ஷேர் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதில் ம், எது டக்குன்னு காசாகும், எது மீன் ஒன்ஸ் செலவு பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற விற்று திருப்பி காசாக்குறதுல எது ஈஸி, எதில் போட்டால் பணம் டக்குன்னு வளரும், எதில் போட்டால் பணம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒன்றுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதை பற்றி ஒன்றும் டீட்டெயிலாக தனித்தனியாக பார்த்து அதில் இருக்க நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் கேமை ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ண முடியும். கேம்ஸோட ரூல்ஸை தெரியாமல் என்றைக்குமே கேமை விளையாண்டு ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி ம், கேமுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். கேமோட ரூல்ஸை பார்க்கல, கேமுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் கேமோட ரூல்ஸ் பற்றி, அதாவது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு என்ன தேவை, எப்படி பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.